எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு அழகான அற்புதமான நிகழ்ச்சி மூலிமா அகைன் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சிறப்பான ஒரு பாட்டு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திருச்செங்கோட்டில் நம்மளுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நிறுவனம் எப்படி இந்த அளவுக்கு பிரமாதமாக இயங்கிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்து எப்படி இவங்களால இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுது அப்படின்னு நமக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்துட்டு இருந்த ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர்கிட்ட இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். திருச்செங்கோட்டில் ரொம்ப அற்புதமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோடைய உரிமையாளர் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச டாக்டர் வி ராஜசிங் அண்ணாச்சி நம்ம கூட இந்த சிறப்பான நேர்லையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப சூப்பராக இருக்கு மேடம். ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மேடம். ஓகே, இந்த சிறப்பு நேர்காணலில் உங்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் முக்கியமாக உங்களுடைய ரசிகர்கள்னே சொல்லாமல், ஏன்னா வீட்டு மனையில் வந்து இவ்வளோ அழகழகான விஷயத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனாலே உங்களுக்கு செட் ஆஃப் ஒரு ஃபேன் பேஜே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உங்களை பற்றியும் அண்ட் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் அனுச்சி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பக்கா ஒரு தமிழர். ஸோ பேர் வந்து ராஜா சிங் அப்படின்னு வந்திருக்கிறதுனால உங்களை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பேர் வர காரணம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நினச்சி. சூப்பர் மேடம். ஒரு நல்ல கேள்வி மேடம். அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி மேடம். அதாவது வந்து எல்லாரும் கேட்பாங்க சிங்குன்னு வருது என்னாச்சு, அது என்ன காரணம்னு கேட்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்குறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய மொழி பேர் வந்துங்க ராஜா சிங்கம். ஓகே, ஆமாம், என்னுடைய ராஜா சிங்கம். ஆமாம், முழு பேர் ராஜா சிங்கம். நீங்கள் வந்து நம்ம சாமி படத்தில் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை சிங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம சிங்கம் படத்தில் அந்த ஹீரோ, ஆமாம், அவர் பேர் துரை சிங்கம். அந்த ஷூட்டிங் எல்லாம் எங்கள் ஊரில் தான் எடுத்தாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் எடுத்தாங்க. அதில் வந்து அவர் பேர் வந்து துரை சிங்கம். ஆமாம், அதே போல் வந்து நீங்கள் வந்து நம்ம திவான் படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து அந்த படத்தில் துரைசிங்கன்னு தான் வராங்க. அதே போல் எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து தேசபக்தி மிகுந்தவங்க. அதனால் வந்து துரைசிங்கம், தனசிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் பேர்லாம் வைப்பாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பகவத் சிங் அப்படிங்கிற ஒரு பேர். அதாவது திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தேசத்துமே ரொம்ப பற்றாக இருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து நான் பிறந்த உடனே எங்கள் தாத்தா எனக்கு இந்த பேர் வச்சாங்க. ஆமாம், எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய சித்தருங்க. எங்கள் தாத்தா வந்து எலும்பி நடந்தாருன்னா எங்கள் தாத்தா வந்து 6 அடி ஹைட் இருப்பாப்புல. எங்கள் தாத்தா ஜடமுடி அவுத்து விட்டார்னா எங்கள் தாத்தா ஜடமுடி 7 அடி ஹைட் இருக்கும். எங்கள் தாத்தா மாதிரி ஜடமுடி நான் அந்த உலகத்தில் யாரும் பார்த்ததே கிடையாது. நெத்தியில் பட்டை, உச்சாத கொட்டை, காவி வஸ்திரம். எங்கள் தாத்தா அப்படியே எங்கள் ஊரில் நடந்து வந்தார்னா சிவபெருமானே இமை மேலேருந்து இறங்கி நடந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சித்தர் போல் வாழ்ந்தவர் எங்கள் தாத்தா. சுமார் வந்து ஒரு 40 வருஷம் அவர் சாப்பாடே சாப்பிடாம, அதாவது வாழ்ந்தவர். இப்போ பழங்கள் கனிகள் சாப்பிட்டே அவர் வாழ்ந்தார், சித்தர் போல் இருந்தார். அவர் அடிக்கடி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தா வந்து தவம் இருப்பார். அதாவது வந்துங்க எங்கள் தாத்தா தவம் இருக்கும்போது திடீரென்று எங்கள் தாத்தாவுக்கு வந்து 5 ஆம்பளை பிள்ளைங்க. அப்போ வந்து குழந்தை பிறக்கும். அவர் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து அவர் தவறு இருக்கும்போது எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதனால் எங்கள் சித்தப்பா பையனுக்கு பேர் அவர் தவசி பாடின்னு பேர் வச்சார். எங்கள் தாத்தா யாருக்கு ஒரு பேர் வச்சாலும் அது ஒரு கருத்தோடு தான் வைப்பார். ஏன்னா வந்து அவர் வந்து இயற்கை நேசிக்கிற ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து மக்களோட நல்ல இணங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாளர். நான் பிறக்கும்போது எங்கள் தாத்தா வந்து அவர் தவத்தில் இருந்தார். தவம் இருந்தாருன்னா 40 நாள் அப்படியே தவத்திலே இருப்பார், எதுவும் சாப்பிட மாட்டாருங்க. ஒரு வேளை மட்டும் வந்து ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுப்பாரு. தாத்தா பார்க்க யாரும் போக முடியாது, கோயிலுக்குள்ளே தான் இருப்பார். ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் தவம் இருக்கிறதுக்கு போக முன்னாடி எங்களால் பார்த்து பேசி போயிடுவார். பேசிவிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு எல்லோரும் சந்திச்சுட்டு நான் தவம் இருக்க போகிறேன், என்னை யாரும் பார்க்க வரக்கூடாது. எதுக்காகனா அவர் தவறு இருக்கும்போது சப்போஸ் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் யாராவது அவர் பார்த்துட்டோம் அப்படின்னா அவருக்கு அந்த தவத்தில் இருக்க முடியாது. வீட்டு நினைப்பு வந்துடும், குடும்ப நினைப்பு வந்துடும். அந்த தவத்தை இடையில அவர் முடிச்சுட்டு வர சூழல் உருவாக்கிறதுனால முன்னுக்கூட்டியே அவர் வந்து எல்லாரையும் பார்த்து சந்திச்சுட்டு வீடு தேவையான பொருள்லாம் வாங்கி போட்டுட்டு தவத்தில் போய் உட்காருவார். அப்படிங்க தாத்தா தவத்தில் அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு இறைசக்தி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இயற்கை நேசிப்பார். அப்படி இருக்கும்போது நான் பிறந்தேன். நான் வந்து எங்கள் அப்பா தான் எங்கள் தாத்தாவுக்கு மூத்த பையன். எங்கள் அப்பா பேர் வேலாயுதம், எங்கள் தாத்தா பேர் நாராயணன். ஆமாம், நாராயணனுக்கு மூத்த மகனுக்கு மூத்த பேரை நான் ராஜா சிங் நான் பிறக்கிறேன். அப்போ வந்து குழந்தை பிறந்தோன்னா 40 நாள் கழித்து எங்கள் தாத்தாவுக்கு அதை தகவல் போகுது. எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஊரில் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா சடசாமியார்னு சொல்லுவாங்க. சடசாமியாருக்கு ஒரு பேரன் பிறந்துட்டான். இந்த நியூஸ் எங்கள் தாத்தாவுக்கு போனால் எங்கள் தாத்தாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அவருக்கு 5 பசங்க இருந்தாலும்
ஆனால் மூத்த பையனுக்கு மூத்த பேரை நம்மளுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு அவர் சந்தோஷப்பட்டார். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து 40 எங்கள் தாத்தா தவறு இருந்து 40 நாள் கழித்து எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகும்போது மாமா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகும்போது எங்கள் தாத்தா வந்து அந்த கோயிலிருந்து என்னை அந்த கருவறையில் எனக்கு கொண்டு போய் என்னை அந்த அந்த சாமிக்கு முன்னாடி என்னை கடத்துறாரு. கடத்திட்டு எங்கள் தாத்தா 3 டைம் சொல்கிறாப்புல இவன் பேர் ராஜாசிங்கம் ராஜாசிங்கம் ராஜாசிங்கம்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா என்ன அப்படியே நான் சிறு பையனாக இருக்கும்போது என்னை தூக்கி எங்கள் அம்மா கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சொல்கிறாரு, மகளே இவன் வந்து சாதாரண சிங்கம் கிடையாது, இவன் ராஜசிங்கம், இவன் ராஜா போல வாழ்வான், இவன் வந்து நிறைய பேருக்கு நன்மை செய்வான், தானம் பண்ணுவான், தர்மம் பண்ணுவான், இவன் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் பல வகைகளில் அவன் உதவியாக இருப்பான், புரோஜனமாக இருப்பான். அதனால் இவன் பேர் வந்து ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சது எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தா அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க எங்கள் தாத்தா நீ ராஜசிங்கம்னு சொல்லி அவனை எடுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா எங்கள் தாத்தா கையிலேருந்து என்னை வாங்கும்போது ராஜாசிங்கம் ராஜாசிங்கம் ராஜாசிங்கம்னு சொல்லி 3 டைம் பேரை சொல்லி தான் எங்கள் அம்மா எங்கள் தாத்தாட்டிருந்து என்னை வாங்கினாங்க. எங்கள் தாத்தா வச்ச ஒரு பேர். எங்கள் தாத்தா வந்து எங்கள் குடும்பத்தை பார்த்திங்கன்னா தவசிப்பாண்டி, முத்துப்பாண்டி, ராஜபாண்டி, தங்கலிங்கம், ராமர், திருமால், முத்துக்குட்டி, வேலாயுதம் இப்படி தான் எங்கள் தாத்தா பேர் வைப்பாங்க. ஆனால் எனக்கு மட்டும் எங்கள் தாத்தா வித்தியாசமான ஒரு பேர். இவன் வந்து ராஜாவை போல வாழ்வான், இவன் ராஜாவை போல் இவன் சிந்திப்பான், நிறைய மக்களுக்கு நல்லது செய்வான்னு சொல்லி எனக்கு மட்டும் எங்கள் தாத்தா வித்தியாசமான பேர். எங்கள் கிராமத்திலேயே இந்த ராஜசிங்கிற பேர் எனக்கு மட்டும்தான். பக்கத்து கிராமத்தில் இருக்குது, பக்கத்து ஊரில் இருக்குது. நான் தூத்துக்குடி மாவட்டம் போலயபுரத்தை சார்ந்த முத்துகிருஷ்ணாபுரத்தில் பிறந்தேன். அந்த முத்துகிருஷ்ணாபுரத்தில் ராஜசிங்கிற பேர் எனக்கு ஒருத்தருக்கு தான். ஆனால் அன்றைக்கி அந்த பேருடைய மகிமை எனக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி எங்கள் தாத்தா இப்போ சமீபமாக தான் ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவர் சித்தர் போல் இறந்தார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே 1 கோடி ரூபா அவர் வந்து செலவு பண்ணி கல்லறை கட்டி வச்சுருந்தாருங்க. கல்லறை கட்டி அந்த அவர் எப்போ இறப்புலாம் சொன்னார், அந்த டேட்டில் அவர் இறந்துட்டார். அவரை அந்த அந்த ஜீவசமாதியை அவரை அடக்கம் பண்ணிட்டோம். ஆனாலும் வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒருவன் பேரை போல அவன் இருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பேருக்கு முன்னாடி எங்கள் தாத்தா எனக்கு இவ்வளோ ஒரு அதாவது நான் இப்படிலாம் வாழ்வேன், இப்படிலாம் வளருவேங்கிறத எங்கள் தாத்தா அன்னைக்கே அவருடைய மனக்கண்ணால் பார்த்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு சக்தி நிறைஞ்ச ஒரு மனிதன் எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தாவுக்கு நான் மூத்த பேரனாக பிறந்திருக்கேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் வந்து நான் சாதாரண ஒரு மளிகை கடையில் ஒரு 300 சம்பளத்துக்கு ஒரு பொட்டணம் கட்டுற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கெலாம் வந்து எனக்கு நம்ம இப்படிலாம் வருவோங்கிறது தெரில. ஆனாலும் வந்து அந்த பேரில் இருக்கிற அந்த வல்லமை, அந்த பேரில் இருக்கிற ஒரு ஆற்றல், எங்கள் தாத்தா அன்றைக்கி சொன்ன மாதிரி இவன் பேர் ராஜா சிங், ராஜாவை போல வருவான்னு சொன்ன மாதிரி, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரமாக இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு 300 சம்பளத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு மளிகை கடை வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த நாட்கள் கடந்து போக 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 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நல்ல அளவில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், நிறைய பேருக்கு நல்லது செய்கிறேன், நிறைய மக்களுக்கு ரொம்ப நேசிக்கிறேன். என்னோடு கூட நிறைய பேர் பயணம் பண்ணுறாங்க. பல லட்சாதிபதிகளையும் பல கோடீஸ்வரர்களையும் உருவாக்கின ஒரு ஜீவனி ரேஸ் ப்ரொமோட்டர்ஸ் ராஜாசிங் அண்ணாசிங் ஒரு பேரோட இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பகுதியில் சிறப்பாக செயல்படுறேன். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் எங்கள் தாத்தா வச்ச அந்த பேர் ராஜா சிங்கம், இவன் ராஜாவை போல வாழ்வான்னு சொல்லி அன்றைக்கி எங்கள் தாத்தா என்னை வாழ்த்தினார். எங்கள் தாத்தா என்னை ஆசீர்வதிச்சார். அந்த எங்கள் தாத்தா ஆசீர்வதித்த அந்த வார்த்தையில் இருக்கிற பவர் தான் என்ன இன்றைக்கி மேலும் மேலும் வளர செய்யுது. அதுபோல் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேரில் ஒரு பவர் இருக்குது. அதை அலட்சியப்படுத்தவங்க சொல்லுவாங்க, நான் அலட்சியப்படுத்தலை. நான் வந்து எங்கள் தாத்தாவை வச்ச பேரை நான் இன்றைக்கும் எங்கள் தாத்தாவை நேசிக்கிறேன், என் குடும்பத்தில் பெரியவங்களை நேசிக்கிறேன், எங்கள் ஊர் பெரியவங்களை நேசிக்கிறேன், நான் பிறந்த மண்ணை நேசிக்கிறேன், எனக்கு படித்து கொடுத்த என்னை வழிநடத்துகிற ஒவ்வொரு முதியோர்களையும் நான் நேசிக்கிறேன். அதனால தான் அது அந்த வார்த்தை அவங்க சொன்னது அந்த தீர்க்க தரி சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி என் வாழ்க்கையில் பலிக்கதிச்சு அதை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் அதை நம்பினேன். இன்றைக்கி அந்த நம்பிக்கை இன்றைக்கி வந்து என்ன பெரிய ஆளாக இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஒரு ராஜாசிங் அண்ணாச்சி ரிலேஷன் புறம்பட்ட செல்வரதி அரிசி டிப்போ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாரும் ஜெயிக்க காரணம் எங்கள் தாத்தா வச்சு அந்த நல்ல பெயர் அதான். அதனால தான் சாட்டா அதை சுருக்கி ராஜாசிங்கம் அப்படின்னு வைக்கிறத விட ராஜாசிங்னு சொல்லி எங்கள் ஸ்கூலில் என்னை எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த பேரை இன்றைக்கி வந்து எனக்கு எல்லோரும் இன்றைக்கி ராஜாசிங் கூப்பிட்றாங்க. ஆனாலும் எங்கள் தாத்தா வச்ச பேர் ராஜாசிங்கம். ஆமாம், அந்த பேருக்கு எங்கள் தாத்தாவுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். ஆமாம், எனக்கு நல்ல பேரை வச்ச எங்கள் தாத்தாவை நான் மனசார வாழ்த்துறேன். ஓகே, பள்ளி பருவத்தில் அப்படியே அது ஷார்ட்டாக மாறி ராஜாசிங் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அந்த தாத்தா சொன்ன மாதிரியே பேருக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை இப்போ கடவுள் கொடுத்துருக்காரு, தாத்தாவும் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இப்படியே இருக்கும். அண்ட் அண்ணாச்சி, இன்னொரு முக்கியமான
விஷயம் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து திருச்செங்கோட்டில் வந்து உங்களுடைய முதல் தொழில் வேறு அண்ட் இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய பாதைகள் வேறு. ஸோ முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து நீங்களே சொன்னீங்க மளிகை கடையிலேருந்து ஆரம்பிச்சிங்க. ஸோ அதை பற்றியும் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே எப்படி இது வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், சூப்பர். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் திருச்செங்கோடுக்கு வந்தாலும் 300 சம்பளத்துக்கு ஒரு கடையில் ஒரு பொட்டன் கட்டுற வேலைக்காரனாக இருந்தாங்க. ஆனால் வேலைக்காரனாக இருந்தாலும் அந்த 300 சம்பளம் வந்து எனக்கு பத்தாதுங்க. 300 சம்பளத்தில் வந்து நான் வந்து பேஸ்ட் வாங்கணும், பல்பொடி வாங்கணும், நான் எனக்கு ஷாம்பு வாங்கணும், எனக்கு என்ன வாங்கணும், இந்த 300 சம்பளத்தில் என் செலவுக்கே சரியாக போயிடும். நான் வருஷத்துக்கு ஒருக்க ஊருக்கு போனோம் அப்படின்னா எனக்கு காசுக்கு செலவுக்கு எங்கள் அம்மா அப்பா ஊருன்னு தருவாங்க. அந்த காசு வச்சு தான் நான் ஊருக்கு கிளம்பணும். ஆனாலும் வந்து அப்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட ஆனால் அந்த அதாவது வந்து முயற்சி மெய் வருத்த கூலி தரணும் மாதிரி சந்தோஷமாக அந்த வேலை செஞ்சேன். குறிப்பிட்ட நாளில் அந்த கடையிலேயே அந்த கடைக்கே ஓனராக எந்த கடையில் வேலை செஞ்சனோ 300 சம்பளத்துக்கு வேலை செஞ்சனோ அதே கடையில் ஓனர் ஆகிற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வந்து இயற்கை இறைவன் எனக்கு கொடுத்தாரு. அதை அழகாக பயன்படுத்தி அந்த தொழிலை சந்தோஷமாக செஞ்சுட்டு வந்தேன். 300 ரூபாய் சம்பளம் தானே, நம்ம வந்து ஒரு வேலைக்காரனாக இருக்குன்னு அந்த அசால்ட்லாம் கிடையாதுங்க. அன்றைக்கி 300 ரூபா சம்பளம் நான் கை நீட்டி வாங்கினாலும் அதை 3 கோடி ரூபாய் நம்ம கையில் ஒருத்தர் தந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த அளவுக்கு நேசித்து செஞ்சேன். அதாவது வந்துங்க கீழ்ப்படி தான் மேல்படி. ஆமாம், எங்கள் ஓனர் பேர் அன்பி நேசன். ஆமாம், எங்கள் ஓனர் என்ன வேலை செய்யணும்னாலும் செய்வேன். அதாவது வந்துங்க 300 ரூபா சம்பளம் தராங்க, இவங்களுக்கு நம்ம இந்த வேலைலாம் செய்யணுமா அந்த வேலைலாம் செய்யணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் ஓனரம்மா எனக்கு என்ன வேலை சொல்கிறாங்களோ, கடை வேலை தான் சரி, வீட்டு வேலைலாம் சரி, எந்த வேலை சொல்கிறாங்களோ அதை சந்தோஷமாக மனப்பூர்வமாக நேசித்து செஞ்சேன். அவங்களுக்கு அந்த 300 சம்பளத்தை ஒரு 3 கோடி ரூபா வருமானம் எனக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவேன், அவ்வளோ சந்தோஷமாக நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அதை நேசித்து செஞ்சதுனால குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த கடைக்கு நான் ஓனர் ஆகிட்டேன். அப்படியே நான் அந்த மளிகை கடை, அரிசி கடை, காய்கறி கடை, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லி என்னுடைய தொழில் நிறுவனம் வளர்ந்துட்டே இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் கம்மி ரேட்டுக்கு ஒவ்வொரு பிளாட் வாங்கி விற்றுட்டு இருந்தேன். ஆமாம், இதில் என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, நான் பலமுறை நான் இந்த விளக்கத்தை இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு அம்மாவுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்தை கொடுத்தேன். ஆனால் சில மாதத்துலேயே அந்த அம்மா அந்த சொத்தை விற்கன்னு ஆசைப்பட்டாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த சொத்தை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு விற்று கொடுத்தேன். அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தம்பி நீங்கள் அப்போ எனக்கு மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, காய்கறி கடை, அரிசி கடை, ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து வாழ்த்துட்டு போனாங்க. தம்பி நீ கொடுத்த சொத்து 2 லட்ச ரூபா தான், இன்றைக்கி அதை 10 லட்சத்துக்கு விற்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து வீட்டில் வந்து அந்த அம்மா வந்து தேங்காய் பழத்தோடு வந்து பழங்களோடு ஆப்பிள் ஆரஞ்சோடு வந்து என்னை மனசார என்னை வாழ்த்துட்டு போனாங்க. அந்த அம்மா வாழ்த்துன அந்த வாழ்த்துல அந்த சக்தி என்னை வந்து ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே எனக்கு கொண்டு வந்துச்சு. அப்புறம் இந்த தொழிலை நேசிக்க ஆரம்பித்தேன். நான் தான் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, ஆமாம், ரொம்ப நேசிப்பேன். 300 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கூலிக்காரனுக்கு வந்து கூட அந்த கூலி தொழிலில் கூட நான் 300 ரூபா சம்பளம் தராங்கன்னா நான் 500 ரூபாய்க்கு வேலை செய்வேன். அதுமாரி தொழிலை நேசிக்கிறதுனால தான், ஒன்று பார்த்து செய்கிறதுனால தான் நான் வளர்ந்து வந்துகிட்டே இருந்தேன். இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நிறைய பேருக்கு நான் சொத்து கொடுத்தேன். நான் சொத்து கொடுத்த என்கிட்ட யாரெல்லாம் சொத்து வாங்கினாங்களோ எல்லாரும் பின் நாட்கள் என்ன பார்த்து சொல்லுங்கள், தம்பி உங்கள் கை வந்து ரொம்ப ராசியான கை தம்பி, நீங்கள் அந்த பத்திரத்தை தரும்போது நீங்கள் வாழ்த்தி கொடுத்தீங்க, உண்மையிலே அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கள் வாழ்க்கைக்கு தரித்திரம் மறைஞ்சு போச்சு, எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிற்கலை. ஆனால் அண்ணாச்சி உங்கள்கிட்ட சொத்து வாங்கினாச்சு, அந்த சொத்தை தரும்போது நீங்கள் என்ன நினச்சி தந்தது தெரில, நீங்கள் மனசார நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி என்னை வாழ்த்தி தந்தீங்க, அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு, ஒரு ஏற்றம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்கும்போது நம்ம கொடுத்த சொத்தும் பல மடங்கு விலை ரேட்டு ஏறிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மேடம், என்கிட்ட சொத்து வாங்கினா என் வாடிக்கையாளர் ஜெயிக்கிறாங்க. ஆமாம், அது நான் ஜெயித்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அந்த தொழில் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப ஆசையாக செய்கிறேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பல பகுதியில் விசேஷமாக இப்போ கொல்லிமலையில் கூட நம்ம வந்து பிரமாண்டமாக பெரிய அளவில் ஓப்பன் பண்ண போகிறோம். வேலைகள்லாம் வேகமாக நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தருங்க சொத்து வாங்கி ஒருத்தவங்க வந்து அதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க லைஃப் நல்லா இருக்கும்போது நம்ம மக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் தமிழ் மக்கள் நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல வந்து சிறந்த பண்பாளர்கள். அவங்க வந்து உடனே வந்து தாம் பெற்ற இன்பத்தை 10 பேர்கிட்ட சொல்லணும் மாதிரி ராஜாசிங்க அண்ணாச்சி சொத்து வாங்கினேன், அன்றைக்கி வந்து அண்ணாச்சி எனக்கு வந்து ஒரு 2 லட்சத்தை கொடுத்தாரு, நீங்கள் அது 10 லட்சமாக ஆகி போச்சு. ஒரு நல்ல மனிதர், ஒரு ராசியான மனிதர், அவர் கைராசின மனிதர்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க, தங்கச்சி சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்கிட்ட சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க. இந்த மக்களால் நான், மக்களுக்காகவே நான் சொன்ன மாதிரி எவன் ஒருவன் மக்களை நேசிக்கிறானோ, மக்களுக்கு நல்லது செய்யணும் ஆசைப்படுறானோ அவனை வந்து மக்கள் பெரிதாக்குறாங்க. இயற்கை சப்போர்ட் பண்ணுது, எல்லாவற்றுக்கும் மேலே இறைசக்தி இறைவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். என் வெற்றிக்கு வளர்ச்சிக்கு காரணம் அதாவது கடவுள் தான்.
அதுக்கப்புறம் என் மக்கள், என் வாடிக்கையாளர்களாக வாடிக்கையாளருக்காகவே நான் சொன்ன மாதிரி அவங்க தான் என்னை வந்து பெரிய ஆள் ஆக்குனாங்க. அதனால் என்றைக்கும் நான் என்னோட சொத்து வாங்கினேன் என் வாடிக்கையாளர் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் பதிவு பண்ணுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட சொத்து வாங்கின ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய உயர்வுக்கும் காரணமாக இருந்த எல்லா இல்ல தலைவிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஓகே, முக்கியமாக எப்படி நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். அது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. அண்ட் திருச்செங்கோட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது திருச்செங்கோட்டில் தான் ரியல் எஸ்டேட் தொழில் ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா நினச்சி? அது மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய வீட்டு மனையை ஆஃபரோடையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருந்தீங்க. எப்படி இது முடியுது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ ஆரம்பம் இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டை பற்றியும் சொல்லுங்கள். சூப்பர் மேடம். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம், அதாவது வந்துங்க எங்கள் தாத்தா எனக்கு அடிக்கடி சொல்லுவாருங்க. என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தாத்தா வந்து ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவார் யாருக்காவது. அந்த நல்ல பழக்கெல்லாம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாட்ட தான் பழகிக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார்ட்டையும் சிரித்து நல்லா அன்பாக பேசுவாங்க. அதாவது வந்து எங்கள் அப்பா வந்து ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தாலும் சரி, சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்படுவாங்க. எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, நம்ம எதுவுமே வந்து தம்பி பிடிங்கிட்டு வரணும்னு ஆசைப்படக்கூடாது, கொடுத்துட்டு தான் வரணும், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துட்டும் தலைமுறை அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அடிக்கடி நான் சிறுவனாக இருக்கும்போது எனக்கு அந்த நல்ல கருத்தெல்லாம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டிலாம் எனக்கு இதை சிறு வயதிலே நான் வந்து செல்லப்பில்லை. அதாவது எங்கள் குடும்பத்திலேயே மூத்த பையன் நான் தான். ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட தாத்தாவுக்கு பேரம் பேத்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 96 பேர் இருக்கிறோம். இந்த 96 பேரில் மூத்த பேர் நான். அப்போ என்னை எவ்வளோ ஆசையாக எங்கள் குடும்பமே நான் மூத்த பேரன் பிறந்துட்டோன்னே பெரிய திருவிழா போல் கொண்டாடுறாங்க. அவ்வளோ தூரம் என்னை கொஞ்சம் மகிழ்ந்தாங்க. எனக்கு அவங்க என்னை வந்து ஆசையாக பாசமாக வளர்த்தது மட்டும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு தான் இந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் பாட்டி தாத்தா, எங்கள் சித்தப்பா சித்தி, எங்கள் உறவினருக்கு ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். அது எங்கள் தாத்தா அடிக்க சொல்லுவாங்க, என் மகனே நீ தாழ்ந்திருந்தால் நீ வாழ்ந்திருப்பான்னு சொல்லுவாங்க தாத்தா. நீ தாழ்மையாக இரு, நீ செழிச்சிட்டே இருப்பா, உன் வளர்ச்சி யாருமே தடுக்க முடியாதுன்னு தாத்தா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ ஏதாவது கொடு, உனக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமாம், நீ வந்து கொடுக்காமே இருந்தாச்சுன்னா உனக்கு எதுவுமே வராது. இறைக்கிற கிணறு தம்பி ஊறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எங்கள் தாத்தா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த கருத்து எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும், நம்ம குறைஞ்சே போக மாட்டோம். நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் வந்து அந்த சின்ன வயசுலேயே நான் வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தாட்ட இந்த சூட்சமத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு நிறைய நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இதை வந்து நான் தொழில் அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பித்தேங்க. ஆமாம், இப்போ கூட நம்ம அரிசி டிப்போவில் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். ஒரு சிப்பம் அரிசி வாங்கினா 1000 ரூபா மதிப்பில் குக்கர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஆமாம், அந்த கொடுக்கும்போது அந்த மக்கள் அந்த குக்கரை கையில் 1000 ரூபா மதிப்பில் குக்கர் கொடுக்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அவங்க மனசார வாழ்த்துவாங்க. ஆமாம், அவங்க வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை வந்து தொடவே முடியாதுங்க. அதனால் வந்து மக்கள் சக்தி, இறைசக்தி, அது பெரிய சக்தி என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். இப்படிலாம் நான் ஏதாவது கொடுக்கணும். இப்போ பிளாட் வாங்கினா கூட நம்ம வந்து ஒரு பவுன் தங்க காசு கொடுக்குறேன். என்கிட்ட மண் வாங்கினவங்க சும்மா போகக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன எனக்கு லாபம் வந்து எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு 50 பேருக்கு நான் வந்து ஒரு பவுன் நான் தங்கம் கொடுக்கும்போது அந்த 50 பேர் வந்து 500 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம், அந்த 50 பேர் என்னை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துதல், அந்த பெரியவங்க, அந்த வயசானவங்க, அந்த நல்ல உள்ளம் கொண்டவங்க நம்மளை மனசார வாழ்த்தும் போது கடவுள் நம்ம மடியில் வந்து கோடிய பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்பார். கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்குங்கிற அந்த சூட்சமத்தை அறிஞ்சவன் தான் ராஜா சிங். அதனால தான் நான் ஒவ்வொருவருக்கும் நான் வந்து என்கிட்ட வியாபாரம் பண்ணுற, என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுகிற, என்கிட்ட சொத்து வாங்குகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் நான் ஏதாவது ஒன்று கிஃப்டாக கொடுக்கறது என்னுடைய வழக்கம். நான் கொடுக்க நான் பெருகிட்டு இருக்கேன். என் தொழில் பெருகுது. என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அவங்களும் நல்லா இருக்காங்க. அதனால தான் வந்து இதை கொடுக்கறத பெரிய ஒரு பவர் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் தோழர்களே, என் வாடிக்கையாளர்களே, ஏன்றதை செய்வோம். இல்லாதவர்களுக்குன்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு உதவி நம்ம யாருக்காவது நம்ம செய்யணும். உதவி செய்யும்போது நம்மளுக்கு உதவி கடவுள் செய்வார் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் பதிவு செய்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இருந்த ஒரு கேள்வி தான், எப்படி அண்ணாச்சினால இவ்வளோ கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எப்படி கொடுக்குறீங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அண்ணாச்சி எல்லாரும் எதிர்பார்க்குறது ஒன்று தான். ஸோ ஒரு தொழில் நம்ம சிறந்து விளங்கிட்டு இருக்கோம், அதாவது நல்லா பணி
பணிபுரிகிறோம் அப்படின்னா அதில் ஒன்றா ஏதாவது ஒரு மைண்ட் செட் இருக்கும், இல்லையா நம்மளுக்கு முன்னுதாரணமாக யாராவது இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் முன்னுதாரணமாக இல்லை எப்படி இதில் சிறந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் இல்லை யாராவது முன்னுதாரணமாக இருக்காங்களா? கண்டிப்பாக மேடம். தமிழ்நாட்டில் வந்து மேடம் ஒரு பிரபலமான ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி இருந்துச்சுங்க. அந்த நான் சிறுவனாக இருக்கும்போது அவருடைய பேச்சை பார்த்துருக்கிறேன், அந்த கம்பெனியை உற்று நோக்கி பார்த்துருக்கிறேன். அந்த கம்பெனியில் நானும் வந்து நிறைய பிளாட்லாம் வாங்கியிருக்கேன். ஆமாம், அந்த கம்பெனியினுடைய எம்டி ஆமாம் ஒரு சிறப்பான ஒரு மனிதர். அவர் வந்து ஏதாவது ஃப்ரீ கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதாவது சிரிச்ச முகமாக இருப்பார். அது மட்டும் இல்லை வந்து அவர் ஆஃபீஸுக்கு போனாலே ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். விசேஷமாக வந்து அதாவது அவர்கிட்ட ஒரு பிளாட் வாங்குறேன்னு வைங்களா, ஒரு பிளாட் வாங்கியாச்சுன்னா அவர் வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃபர் கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு கிரைண்டர் ஆஃபர் கொடுப்பாரு, டிவி ஆஃபர் கொடுப்பாரு, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. நம்மளும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்மளை சார்ந்திருக்க மக்கள், நம்மகிட்ட வணிகம் பண்ணுற மக்கள், நம்மகிட்ட வந்து சொத்து வாங்குற மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நானும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை வந்து பழக்கப்படுத்துகிறேன். அதாவதுங்க நம்ம எண்ணம் தான், நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம எண்ணம் தான் வந்து நம்ம செயலாக மாறுது, செயல் தான் பழக்கமாக மாறுது. ஆமாம், நான் ஒரே ஒரு முறை வந்து நான் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தில் எங்கள் ஒரு பிரபலமான ஒரு தொழில் அதிபரோடு கூட ஒரு 1 ஹவர் பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. அது வேறு யாரும் இல்லை, வசந்தகுமார் அண்ணாச்சியை வந்து 1 ஹவர் அண்ணாச்சியோட சாத்தாங்குளத்தில் ஒரு கல்யாணத்துக்கு அண்ணாச்சி வந்திருந்தாப்புல. அப்போ அண்ணாச்சியோடு வந்து நான் பேசினேன். அப்போ பேசும்போது அந்த அண்ணாச்சி பேசிட்டு போகும்போது அந்த அண்ணாச்சி வந்து தம்பி அப்படின்னு சொல்லி என்னை சும்மா அனுப்பாமல் அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புனாருங்க. எனக்கு மட்டும் தரல, பக்கத்தில் நின்று எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாருங்க. அப்போ அந்த வசந்தகுமார் அண்ணாச்சியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல மனிதர், பண்பான மனிதர், அன்பான மனிதர், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கூட அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது எனக்கு மட்டும் இல்லை, கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. அப்படி அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் தப்பாக நினைக்கிறேன். எப்படின்னா பணக்காரங்க தப்பான வழியில் கொள்ளடிச்சு தப்பான வழியில் நடந்தால் மட்டும்தான் பணக்காரர் ஆக முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கிடையவே கிடையாதுங்க. ஆனால் வந்து நல்ல வழியில் நேர்மையான வழியில் இன்றைக்கி பணக்காராகனா கோடீஸ்வரங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஐயா ரத்ன டாட்டாவை எடுத்துக்கிட்டுங்களா, பெரிய பணக்காரர். அவர் வந்து கோடியே பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. அதுமாரி நிறைய பெரிய பணக்காரங்க அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது யாருக்கும் வெளியில் தெரியாதுங்க. அந்த எனக்கு வந்து மிகப்பெரிய ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வசந்தகுமார் அண்ணாச்சி தான். வசந்தகுமார் அண்ணாச்சி தான். அவருடைய நல்ல பண்பு, அவர் கொடுக்குற நல்ல இயல்பு, அவர் என்ற 1 ஹவர் பேசினேன் அந்த எனர்ஜியான அந்த நல்ல நல்ல வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை வந்து பழக்கப்படுத்துகிறேன். நீங்கள் வழக்கமாக மாறிடுச்சு. நானும் அந்த எல்லாமே அந்த நல்ல பழக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது நானும் அவங்களுமே வளர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். மொத்தத்தில் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். சம்பாதிக்கிறது நான் எனக்கு வருமானத்தை எல்லாமே எனக்குன்னு வைக்கிறது இல்லை. ஆமாம், எனக்குன்னு இப்போ 1 கோடி ரூபா பணம் வருது, அந்த 1 கோடி பணத்தை வந்து எனக்கு தான் சொல்லி நான் வந்து பீரோக்கில் பூட்டி வச்சுன்னு வைக்கலாம், அந்த பணமே கோவப்பட்டுரும். ராஜா சிங்கிட்ட போகக்கூடாது, போனால் அவன் பூட்டி வச்சுருவான், நம்மளை லாக் பண்ணி வச்சுருவான், அது வருத்தப்படும். அந்த பணத்தை நல்ல வழியில் நம்ம நல்லவங்களுக்கு செலவு பண்ணும்போது நம்ம வாழ்த்தி கொடுக்கும்போது அந்த பணமே சந்தோஷப்படும். நம்ம அப்போ ராஜா சிங்கிட்ட தான் போனோம், நம்ம வேற எங்கேயோ போனோம் நம்மளை லாக் பண்ணி வச்சுருவாங்க. ராஜா சிங் அழைச்சிட்டு நம்ம போனோம்னா அவர் நம்மளை வாழ்த்தி 4 பேருக்கு கல்விக்கு உதவி செய்வார், இல்லாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அப்படி சொல்லி அந்த பணமே நம்மளை நேசிக்கும். நான் ஒன்று சொல்ல தவறு நினைக்க வேண்டாம், நம்ம எந்த பொண்ணை நேசிக்க வேண்டாம், ஆனால் நம்மளை நிறைய பொண்ணுங்க நேசிப்பாங்க. அதே போல தான் நம்மளை நேசிக்கணும். நம்ம வந்து பணத்தை நான் நேசிக்கலை, ஆனால் பணம் என்ன நேசிக்கும். ஆமாம், பணம் என்ன நேசிக்க நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ரகசியத்தை பயன்படுத்துகிறேன். நான் அந்த பணத்தை நல்ல வழியில் செலவு பண்ணுறேன், 4 பேருக்கு உதவி பண்ணுறேன், தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், அந்த பணத்தை குடும்ப சிரிச்ச முகத்தோடு வாழ்த்தி கொடுக்குறேன். அதனால அதான் அந்த பணம் எங்கே போனாலும் என்னை விட்டு போனாலும் சுற்றி அந்த பணம் என்னை சுற்றியே வந்துடுது. என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என்கிட்ட நிறைய சகோதரிகள் வேலை செய்கிறாங்க, சகோதரர் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து என்னையே சுற்றி வருவாங்க. வேறு கம்பெனியில் எத்தனை கம்பெனிக்கு உங்களுக்கு 10,000 சம்பளம் சேர்த்து தரேன்னு சொல்லி கூட பக்கத்து கம்பெனிக்காரங்க கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ராஜாசிங் அண்ணாச்சி நம்ம சகோதரன், அவர் நல்லா பார்த்துக்குவார், அவர்கிட்ட ஒரு பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளையே அவங்க சுற்றி வராங்க. நாங்கள் எங்கள் மேனேஜர் கூட சில டைம் கோவப்பட்டு யாராவது வேலையை விட்டு நிறுத்திட்டா கூட அவங்க வந்து வேறு கம்பெனிக்கு போக மாட்டாங்க, மறுபடியும் 10 நாள் கழிச்சு நம்ம கம்பெனிக்கு வந்துடுறாங்க. இந்த பணமும் அதேமாரி தான். பணத்துக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது, பணத்துக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. அந்த பணத்தை கையாளுற விதம் இருக்குதுங்க. அந்த பணத்தை நம்ம நல்ல வழியில் நேர்மையான வழியில் லட்சமாக சம்பாதிக்கலாம், கோடியாக சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை நம்ம கரெக்டாக நம்ம கையாளும் போது அந்த பணம் நம்ம கை விட்டு போனாலும் சரி, நம்ம வந்து நல்லது செய்கிறோம், தானம் பண்ணுறோம், தரமும் பண்ணுறோம், நம்மளை விட்டு சிலவங்க பணத்தை விட்டுறக்கூடாது, பணத்தை விட்டால் பிடிக்க முடியாது, செலவே பண்ணிடக்கூடாது, பணத்தை மட்டும் விட்டாச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, செலவு பண்ணிடாதான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாதுங்க. நான் நல்ல வழியில் செலவு பண்ணுறேன்.
ஆமாம், நான் அதை வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் விதவைகளுக்கு கொடுக்குறேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், நிறைய பேரை வாழ வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன். வாழ்த்தி பணத்தை கொடுக்கும்போது அந்த பணம் என்னை விட்டு எங்கே போனாலும் சரி, ஆனால் என்னையே சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஒரு ரொட்டேஷன் அவ்வளோதான். அந்த பணம் என்னை விட்டு நான் வந்து போனாலும் அந்த பணம் திரும்ப என்ன நோக்கி வருது. காரணம்னா பணத்துக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆமாம், செல்வத்துக்கு பணத்துக்கு ராஜசிங் எனர்ஜி பிடிச்சிருக்கு. அதனால தான் பணம் என்ன நோக்கி வந்துட்டுருக்குது. அதுதான் இது ரகசியம், இது தான். அதனால் என்ன நம்பி தோழர்களே, வாடிக்கையாளர்களே, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நல்ல முறையில் கையாளுங்க. நல்ல வழியில், நேர்மையான வழியில் நம்ம எத்தனை லட்சம்னாலும் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம கொஞ்சம் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பணம் அங்கிற அந்த சக்தி, அந்த ஆற்றல் நம்மளுக்கு பெருகிட்டே இருக்கும். கொடுக்குற தெய்வம். ஆமாம், நம்ம வந்து கூரை பிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி மூலம் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படிலாம் ஒரு நல்ல ஒரு பண்பாளராய் அன்பான ஒரு மனிதனாய் மாறும்போது கொடுக்குற தெய்வம் வானத்தை பிளந்து கொடுக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே அனைச்சி, ஒவ்வொரு விஷயமே நீங்கள் சொல்லும் போது எல்லாமே பயனுள்ளதாகவும் இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் தகவலாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். உங்கள் வாழ்க்கை வரலாறு மூலிமா நிறைய விஷயங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லுவோம். அதில் இப்போ இன்னைக்கு ஸ்டில் நடந்த ஒரு விஷயமும் எல்லாருக்குமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ திருச்செங்கோட்டிலேயே மாபெரும் கோலப்போட்டி இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான் நிச்சயமாகவே. ஸோ ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நடத்தக்கூடிய இந்த மாபெரும் கோலப்போட்டியில் வந்து எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு இங்கே வந்தவங்களே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தாங்க. அவங்களே வாயடிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக நடத்தியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பெண்களுக்காக மெயினாக நீங்கள் நார்மலாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அண்ட் மெயினாக வந்து பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தலாம், ஏன்னா எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. இதை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னங்க நினச்சி? அதாவது மேடம், பொதுவாகவே எனக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், எனக்கு வந்து எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, என்கிட்ட வந்து தொழில் பண்ணுற என்னோட வந்து லேண்டு வாங்குகிற ஒவ்வொரு இல்ல தலைவிகளையும் நான் முதல்ல எங்கள் அம்மாவாக நேசிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து என்னோட சொத்து வாங்கினா நான் இப்படி பார்த்து செஞ்சு கொடுப்பணும். அதே போல் என்னோட சொத்து வாங்குகிற ஒவ்வொரு இல்ல தலைவிகளையும் இல்லத்து அன்னைகளையும் நான் மனதார வாழ்த்துறேன், ரொம்ப நேசிக்கிறேன். அவங்க கூடயே இருந்து நல்ல முறையில் நான் கரை பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கேட்டிங்க. என்ன பாயிண்ட் கேட்டிங்க? அண்ணாச்சி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பெண்களுக்காக ஆமாம், பெண்களுக்காக நடந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க, பெண்கள் வீட்டின் கண்கள். ஆமாம், அதாவது ஒரு பெண்ணு வந்து சந்தோஷமாக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது தான் அந்த குடும்பத்தில் செல்வம் வரும். ஆமாம், அதாவது இல்லத்து பெண்ணை, இல்லத்து அன்னையை, இல்ல தலைவிகளை நம்ம காயப்படுத்தி அவங்கள வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் அவங்கள வந்து நம்ம குற்றப்படுத்துகிறோன்னு வைங்களா, நம்ம வாழ்க்கையில் செல்வம் வராது, சந்தோஷமாக வராது. எந்த அளவுக்கு நம்ம குடும்ப பெண்கிட்ட, நம்ம அம்மா கிட்ட, தங்கைக்கிட்ட, இல்லத்தில் இருக்கிற நம்ம பெண்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம அவங்கள மரியாதை கொடுக்குறோம், எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் பணம் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி பாருங்கள், சிலவங்களுக்கு நிறைய பணம் வரும். பணம் இருந்த உடனே அவங்க மனைவி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா தங்கச்சி கொடுக்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பணம் அப்படி கரைஞ்சி போயிடும். ஆனால் அக்கா தங்கச்சியை நேசித்து அம்மாவை வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கும்போது தான் பணங்காசு பெருகும். இந்த கோலப்போட்டியை நான் நடத்த முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், அதாவது வந்துங்க, நீங்கள் நிறைய பேர் கோலம் போட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேரை பார்த்துட்டிங்கன்னா அந்த கோலம் போடுற பழக்கம் வந்து மறைஞ்சிட்டே இருக்குதுங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னு கேட்டிங்கன்னா, காலையிலே எழும்பி இல்ல தலைவிகள் வீட்டு முன்னாடி குனிஞ்சு கோலம் போடும்போதுங்க, அவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் வந்து அவங்க தலைப்பகுதிக்கு பாயும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அந்த கண் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் காலையிலே எழும்பி குனிஞ்சு கோலம் போடும்போது அவங்களுக்கு வந்து மைண்ட் அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். அதாவது வந்து எந்த ஒரு ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒரு சோர்வு இருக்காது. இதை வந்து மக்கள்கிட்ட நான் வந்து இதை ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு 10 நாள் அளவில் இது குறித்து நான் அதிகமாக யூடியூப்பில் பேசுகிறேன், அதிகமாக வந்து ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன், லோக்கல் டிவி சேனலில் பேசுகிறேன். நீங்கள் கோலம் போடுங்க, குனிஞ்சு கோலம் போடுறது இவ்வளோ நன்மைகள் இருக்குது. குனிஞ்சு கோலம் போடும்போது அன்றைக்கி ஃபுல் டே நம்ம வந்து நம்ம மைண்டு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சக்தியாக இருக்கும், இயற்கை சார்ந்த நிறையா நன்மைகள் கிடைக்கும். காலையிலே வந்து எலும்புற பழக்கம் உண்டாகும். காலையிலே வந்து கோலம் போடுற பழக்கம் இருக்கும்போது காலையில் எலும்பிடுவாங்க. கோலம் போடுற பழக்கம் இருக்கும்போது காலையிலே அவங்க குனிஞ்சு போடும்போது அந்த ரத்த ஓட்டங்கள் சீராக இருக்குங்கிறதுனால தான் இதை குறித்து நான் ஆழமாக பேசுகிறேன். இன்றைக்கி இந்த கோலப்போட்டி நடத்துனது முதல் காரணம் கூட அதுதான். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு கணவன் வந்து படுத்துட்டாருன்னு வைங்களேன், வீட்டில் வந்து சாப்பாடு கிடச்சிரும். ஆனால் வந்து ஒரு மனைவி ஒரு வாரம் படுத்துட்டாங்கன்னா சாப்பாடு கிடைக்காதுங்க. அதாவது என்னென்னா, நாங்களாம் ஆண் மக்களாக இருக்கிறோம், குடும்ப தலைவராக இருக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வீட்டில் வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரமாக எங்கள் துணைவி எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரமாக ஒரு 3 நாள் படுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தெரியாது. எங்களுக்கு என்ன ஒரு ஆம்லேட் கூட போட தெரியாது, ஒரு சமைச்சு கூட கொடுக்க தெரியாது. ஆனால் எங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க.
ஆமாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா நாங்கள் வந்து வாயில் தான் 2 வார்த்தை அன்பாக பேச முடியாது தவிர அவங்களுக்கு ஆசையாக ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்தோம், ஒரு சிக்கன் சமைச்சு கொடுத்தோம், மட்டன் சமைச்சு கொடுத்தோம், எங்களுக்கு தெரில. அதனால் வந்து பெண்களை மிகவும் நேசிக்கிறேன், ஒவ்வொரு இல்ல தலைவிகளையும் வாழ்த்துறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்ல தலைவிகள் சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்கன்னா நம்ம இந்தியா மிகப்பெரிய வல்லரசாய் மாறும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோல போட்டிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்குங்கிறது இப்பதான் தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய லேடிஸ் எல்லா பெண்களுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தனித்திறமையோட சந்தோஷத்தையும் சேர்த்து தான் இங்க கோலமா காமிச்சாங்க. அவ்வளோ கிரியேட்டிவா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த லேடிஸ் அத்தனையோ பேர். அவங்க அத்தனை பேருக்கு ஒரு வீட்டு மனையில இப்படி ஒரு நிகழ்ச்சி நீங்க அரங்கேற்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதுக்கு வந்து எல்லா பெண்களோட சார்பாகவும் நாங்க உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ணாச்சி, இப்போ நம்மளது ஸ்ரீ வெற்றி நகரம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நீங்கள் கிட்டத்தட்ட திருச்செங்கோட்டில் 20-25 இடங்களில் வந்து வீட்டு மனைகள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதில் இந்த ஸ்ரீ வெற்றி நகர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு நகர். ஸோ இதில் வந்து இன்னும் எவ்வளோ ஃப்ளாட் இருக்குது அண்ட் இதில் சிறப்பம்சங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிடுங்க. மேடம், இந்த வெற்றி நகர் அதாவது அவன் பேரை போலவே அவன் இருப்பான்னு சொன்ன மாதிரி எங்கள் தாத்தா எனக்கு ராஜா சிங்கன் பேர் வச்சார். நான் இன்றைக்கி ராஜா போல் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே போல் இந்த நகர் வெற்றி நகர். இந்த வெற்றி நகரில் பிளாட் வாங்கின ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக தான் இருக்குது. அவங்க தொட்டதெல்லாம் தொடங்குது. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. இங்கே வந்து சுத்தமான காற்று. அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படியே இந்த இடத்துக்கு வந்தாலே நல்லா பசுமையான மரங்கள், அருமையான 33 அடி தார் சாலைகள், டிச்சு வசதி, ரோடு வசதி. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து அப்படி சாயங்கால டைம் வந்து உட்காந்துருந்தாலே நம்ம மைண்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே 4 வழிச்சாலை பிரமாண்டமாக பெரிய அளவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சதுரடி வந்து வெறும் 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நம்மகிட்ட இடம் வாங்கினவங்க எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷப்படுறாங்க. இன்னும் ஒரு சில மாதத்தில் இது ஒரு சதுரடி 2000 ரூபாயாக மாறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. 7 பிளாட் இருந்துச்சுங்க. 7 பிளாட்டில் 2 பிளாட் இன்றைக்கி புக் ஆகிடுச்சிங்க. ஆமாம், இன்னும் 5 பிளாட் தான் இருக்குது. இந்த 5 பிளாட்டை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அதாவது இல்ல தலைவிகள் பேரில் அவங்க கரையும் பண்ணாங்கன்னா 1.5 பவுன் தங்க மோதிரம் இலவசம் என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். ஓகே, ஆன் தி ஸ்பாட்டே ஆஃபர் கொடுக்குறதுனால மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஸ்ரீ வெற்றி நகர் வந்து ஒரு வீட்டு மனை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன இதர வசதிகள் இருந்தால் நம்ம அது வீட்டு மனை போய் பார்ப்போமோ அது எல்லாமே முன்கூட்டி அண்ணாச்சி பார்த்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் அது வெறும் 5 ஃப்ளாட் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகலாம் இல்லைங்களா அண்ணாச்சி புக்கிங் மூலியமாக. ஸோ அதனால் மேலும் தகவல் தேவைப்படுது, உடனடியே இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ணாச்சி, நிறைய விஷயங்கள் ஸோ உங்களுடைய பேரில் ஆரம்பித்து நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, இதில் சிறந்து பயணிக்கிறதுக்கான காரணம், எவ்வளவோ விஷயங்கள், முக்கியமாக இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி வரைக்குமே நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேள்விகள் சின்னதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பெருசு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் தொடர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து நாங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் உங்களுடைய ஃபைனலாக உங்களுடைய ஃபேமிலி பற்றியும் ஓரிரு வார்த்தைகள். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது மேடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம நல்லது நினைக்கும் போது மேடம் நல்லது மட்டும் தான் நடக்குதுங்க. என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் வந்து அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இஞ்சியாக அனுபவிச்சிருக்கேங்க. அதாவது வந்துங்க, எவ்வளோ தான் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ தான் வறுமையில் இருந்தாலும் நம்ம அந்த வறுமை பற்றியே நம்ம சிந்திக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் ப்ராப்ளம் வர்றது சகஜம். நம்ம அந்த ப்ராப்ளத்தையும் அந்த பிரச்சனையும் அதையே பெருசுப்படுத்தக்கூடாதுங்க. ஆமாம், நம்ம இப்போ என்ன இருக்கிறோமோ அதை நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தான் நினைக்கிறோம். இப்போ ராஜாசிங் அண்ணாச்சி நான் அன்றைக்கி ஒரு மளிகை கடையில் பொட்டம் கட்டியிருக்கோம். என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைக்கு நான் ஓனர் ஆகணும்னு நினச்சினா தவிர, நம்ம ஒரு மளிகை கடையில் நம்ம பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க, பெண்கள்லாம் வராங்க, அவங்க முன்னாடி நம்ம கடையை கூட்ட வேண்டியது இருக்குது, நம்ம தெளிக்க வேண்டியது இருக்குது, காய்கறியை கழுவ வேண்டியது இருக்குது, கடை முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம வந்து கோலம் போட வேண்டியது இருக்குன்னு நினச்சி அன்றைக்கி நான் அதை வச்சு வருத்தப்படலை. எனக்கு கொடுத்த ஒரு வேலை 300 ரூபா சம்பளம், அந்த வேலை செய்கிறேன், அதை நேசித்து செய்யணும். எனக்கு மாதம் எங்கள் ஓனர் 300 ரூபா சம்பளம் தராரு. ஆனால் அவருக்கு நான் 600 ரூபாய்க்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் எனக்கு கடவுள் அதிகாரியை மாற்றுவார் என்று அன்றைக்கி இறைவன் மேலே ஒரு எனக்கு ஒரு அதிக ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆமாம், அதனால் தான் அந்த கடைக்கு நான் ஓனர் ஆகினேன். அதே போல் இன்றைக்கும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ரியல் எஸ்டேட்டு சிறப்பாக பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன். இன்றைக்கி இதோட இன்றைக்கி என் சிந்தனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீவனதி குரூப் ஆஃப் கம்பெனி உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும். நம்ம அதாவது தோன்றினால் புகழோடு தோன்றுன்னு சொன்ன மாதிரி ஐயா ரத்னா டாட்டாவே நான் ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்கிறேன். ஐயா மாதிரி உலகம் ஃபுல்லாக நம்ம ஒரு கம்பெனியை கொண்டு போனோம். அது மட்டும் இல்லை, ஏழை மக்கள் நடுத்தர மக்களுக்கெல்லாம் ஐயா ரத்னா டாட்டா மாதிரி நிறைய நன்மைகள் செய்யணும். சம்பாதிக்கிறதுல நம்ம வந்து ஒரு பாதி, இப்போ வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறேன்னா ஒரு 5 கோடி ரூபாய் மக்களுக்கு செலவு பண்ண அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு கனவோடு வாழ்கிறேன்.
1000 கோடி நான் சம்பாதிப்பேன், ஆனால் 500 கோடி நான் மக்களுக்கு சொல்ல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சொந்தங்களே, என் அருமை வாடிக்கையாளர்களே, நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நினைங்க. இன்றைக்கி நான் தமிழ்நாடு அளவில் ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் இது உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அப்போ நான் அதை தான் நினைக்கிறேன். அதே போல் அன்றைக்கி ஒரு மளிகை கடையில் ஒரு 300 சம்பளத்துக்கு நான் வந்து பொட்டணம் தான் கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி அந்த தொழிலை ஆசையை செஞ்சேன். அன்றைக்கி அதை நினச்சி நான் வருத்தப்படலை, அதையும் நினைக்கல. ஆனால் அந்த கடைக்கு நான் ஓனராக மாறணுங்கிறதா என்னுடைய ஆசையாக இருந்துச்சு, என் கனவாக இருந்துச்சு. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வறுமை பற்றி அதிகம் பேசாதீங்க, குறையை பற்றி அதிகம் பேசாதீங்க, அதிகம் கவலைப்படாதீங்க, என்ன இருக்குது அதை பற்றி பேசாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அதை பற்றி பேசுங்க. எப்போதும் கோடியை பற்றி பேசுங்க, எப்போதும் நல்லதை பற்றி பேசுங்க, நன்மை செய்கிறதை பற்றி பேசுங்க. இப்படி பேசும்போது தான் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், பேர் புகழ் நம்மளை தேடி வரும். நானும் என் வாழ்க்கையில் என்னுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் வந்து என் மனசை நானே புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமாம், நான் புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு தோல்வி வந்தாலும் சில நேரங்கள் தோல்வி வர மாதிரி இருக்கும், சில நேரம் கஷ்டம் வர மாதிரி இருக்கும், சில நேரங்களில் வந்து பதட்டம் வர மாதிரி இருக்கும், சில நேரங்களில் தொழில் நெருக்க வர மாதிரி இருக்கும். ஆனால் அதையே நினச்சிட்டு இருக்க மாட்டேன். அதை தூச்சி தட்டி விட்டுட்டு நான் நல்லதை சிந்திப்பேன், நல்லதை பேசுவேன். இப்படி நான் நல்லதை நினைக்கும் போது தான் எனக்கு எல்லாமே ஈஸியாக நடக்குது. எனக்கு தேவையான ஆள் பலம், எனக்கு தேவையான பண பலம், எனக்கு தேவையான அரசியல் பலன், எனக்கு தேவையான இறைவனோட சக்தி, மக்கள் சக்தி, எல்லா சக்தியும் என்ன தேடி என்ன நோக்கி வந்துக்கிட்டே இருக்குதுங்க என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் மனசு தான் காரணம். நான் இப்படி என் மைண்டை நான் நல்ல வழியில் நான் சிந்திக்கிறனால தான் எனக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல மனைவியை கொடுத்தாரு, நல்ல குழந்தைகளை கொடுத்தாரு, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு, ஒரு அரண்மனை போல் வீடை கொடுத்துருக்காரு, அற்புதமான காரை கொடுத்துருக்காரு, லட்சமான வாடிக்கையாளர்கள் கொடுத்துருக்காரு. இந்த லட்சமான வாடிக்கையாளர்களை கிடைச்சதுக்கு சூட்சமோ என் மனசை நான் புதுசாக்கிட்டே இருக்கிறேன். ஆமாம், அதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு நீங்களும் உங்கள் மனசை புதுசாக்கினீங்கன்னா உங்களுக்கும் இப்போ கொஞ்சம் கடவுள் இறைவன் லட்சமான வாடிக்கையாளர்களை கொடுப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். ஓகே, ரொம்ப 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 நன்றிங்க அண்ணாச்சி. ஸோ நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ பயனுள்ள ஒரு வார்த்தை, எவ்வளோ தடவை சொன்னாலும் பத்தாது. கண்டிப்பாக இந்த நேர்காணல் மூலிமா வந்து நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிங்க. அண்ட் நாங்களும் வந்து பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஸ்ரீ வெற்றி நகரில் வந்து ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த பாதையில் மறுபடியும் நீங்கள் வீட்டு மனைகள் ஆரம்பிக்க போகிறீங்க. அதில் நீங்கள் நினச்ச மாதிரி ஸோ ஏழை எளிய மக்களுக்கு வந்து அந்த வீட்டு மனைகள் கரெக்டாக போய் சேரும். ஸோ அதுக்கும் நீங்கள் எப்போ துணையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். தேங்க்யூ.